ஆரம்ப காலம் முதலாகவே தமிழ் சமூகம் எப்படி இயங்கியிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் அறிஞர்கள், தமிழ் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் புரவலர்கள், மன்னர்கள், தொழிலதிபர்கள். இந்த இரண்டு புள்ளிகளும் ஒன்றோடு ஒன்று நேரடியாக தொடர்பில் வந்துச்சு. அப்போது நிறைய தமிழ் செய்யப்பட்டது. அகநானூறு, புறநானூறு, புலவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தேவைன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க உடனே ஒரு தொகையை எடுத்து கொடுத்துருவாங்க. இவங்க அழகான முறையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்து கொண்டு தமிழ் செய்து விடுவார்கள். நடுவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உருவாச்சு. சில காலமாக நாங்கள் தமிழ் சங்கம், நாங்கள் தமிழ் அமைப்பு, இதுக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது, நாங்கள் பணத்தை வாங்கி அறிஞருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வந்துச்சு. நல்ல நோக்கத்தில் தான் வந்துச்சு, அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது, சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இதில் என்ன தவறு வந்துருச்சுன்னா, இந்த கட்டமைப்புக்குள்ளே தேவையில்லாமல் இதை நிர்வகிப்பதற்குன்னு தேவையில்லாமல் சில விஷயங்களை பொன்னாடை போத்துறது, மீட்டிங் போடுறது, சிறப்பு விருந்தினர்ன்றது, இன்னும் நிறைய மக்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த அறிஞர் பாவமாக உட்காந்துருப்பார். ஒருத்தர் சிறப்பு சொற்பொழிவாற்றணும்னு வந்திருப்பார், அவரை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அந்த நிகழ்வுக்கான அந்த தயாரிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 7 மணிக்கு அவர் பேசுகிறாருன்னா 6 மணிக்கு எல்லாரையும் வர வைக்கணும். வந்த உடனே பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இப்படி இதரன்னு கொண்டு வந்து கடைசியில் சிறப்பு சொற்பொழிவே சின்னதாக போயிடுச்சு. அதையும் அவர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜோக்காக பேசினா தான் அவரால் பேச முடியுங்கிற ஒரு சூழல் வந்து சீரியஸாக பேசுகிறவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளவு நேரம் நடந்தாலும் புரவலர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தமிழுக்கு. ஆனால் மனசு கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. நிறையா கேட்குறீங்களே, என்ன இது எல்லாமே என்ன தான் ஆகுது, சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அது ஒரு நாளில் நடக்கிறதில்ல, காலம் அதை செய்து கொள்ளும். அது நமக்கான வேலை இல்லை. நாம் என்ன செய்யணும்னா, ஒரு உதாரணமான கட்டமைப்பை உருவாக்கணும். எப்படி ஒரு ஐடியலாக ஒரு தமிழ் அமைப்பு இருக்கணுங்கிறத நம்ம உருவாக்கணும். அந்த ஐடியலிஸ்டிக் டிசைனில் தான் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் பொருளாதாரத்தை வாங்கி அதை நேரடியாக மக்களுக்கு எந்த விதமான தான் எடுத்துக்காமல் அழகான முறையில் அதை பாதுகாத்து அறிஞர்களுக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் ஒரு பகுதி தான் நுண்ணாய்வு இருக்கைங்கிறது. அதில் 35,000 நீங்கள் கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். 35,000 கொடுத்து ஒரு இருக்கையை உருவாக்குனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் அது தமிழ் செய்யும். ₹150 அதிலேருந்து எடுக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு தமிழ் நுண் பயிலரங்கம், தமிழ் நுண் தேர்வு அல்லது தமிழ் நுண் கட்டுரை, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது தமிழ் செஞ்சு கொண்டே இருக்கும் அந்த பொருள். ஒரு வருஷம் கழித்து 12 மாதத்தில் ₹1,050 தமிழுக்கு கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்காது, மேலே போகும். 36,117 ஆகும். 7 இயர்ஸில் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 41,000 அது வந்து நிற்கும். 35,000 becomes 41,000 in 7 years. 84 முறை தமிழ் செய்திருக்கும் ஒருவர். இந்த 7 வருஷத்தில் ஒவ்வொரு வருடமும் 12 முறை, ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ இந்த 7 வருஷத்தில் 84 முறை தமிழ் பணி செய்து 41,000 வளர்ந்து உங்களுக்கு திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் இது. பணமும் குறையலை, பணமும் ஏறுது, தமிழ் பணியும் ரெகுலராக நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐடியலிஸ்டிக் டிசைனை வடிவமைத்தவர் எனும் நிலையில் இதனை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் மன நிறைவு கொள்கிறேன். நான் டாக்டர் செம்மல், முதன்மை அறிவியல் ஆலோசகர், ₹1 அறிவியல் தமிழ் மன்றம், த இன்டர்நேஷனல் அப்ளைட் தமிழ் டீம்.